வெல்கம் பேக் டு விஎம் ட்ரீம் ட்ராவலர் சேனல். இப்போ எங்கே போகிறோன்னா லங்காவியில் குட்டி குட்டி தீவுலாம் இருக்கும்ல, அதை தான் இப்போ சுற்றி பார்க்க போகிறேன். இங்கே என் ரூமுக்கு முன்னாடியே ஒரு போர்டு இருந்துச்சு, 5 தீவுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு 35 வெள்ளின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் அது முன்னாடி போட்டிருந்தாங்கன்னா இப்போ வந்து ஒரு ஆளுக்கு 50 வெள்ளியாம். இப்போ நான் அதை புக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் இருக்கிற இடத்துலேயே வந்து ஏற்றிட்டு போயிடுவாங்க. திருப்பி அது சுற்றி முடிச்சதுக்கப்புறம் 4 மணிக்கு வந்து இறக்கி விட்ருன்னு சொல்லியிருக்காங்க. நான் இந்த போர்டை பார்த்துட்டு தான் அவங்கள்ட்ட கேட்டேன், 35 வெள்ளின்னு இருக்கு அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க இது ஆரம்பத்தில் ஒட்டின போர்டு, இப்போ வந்து 50 வெள்ளி ஒரு ஆளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் புக் பண்ணியாச்சு. இப்போ அந்த கார் வந்து நம்மளை இங்கே இந்த இடத்துலேருந்து ஏற்றிட்டு போயிடும். நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு அந்த கார் வந்துருச்சு. டிக்கெட் வாங்கிட்டீங்களா? டிக்கெட்லாம் இல்லை. டிக்கெட் எதுவும் வேணுமா? இதுதான் அவங்க கொடுத்த காரு. வேற லெவலில் இருக்கு காரு, பழைய காலத்து ஜீப்பு. ஐயோ, ஏசியெல்லாம் நல்லா போட்டிருக்காப்புல. இப்போ பாருங்க அதை ஓட்டுறத. பழைய காலத்து வண்டி தாங்க, பழைய காலத்து வண்டி. நம்ம வந்து இறங்கியாச்சு. இனிமேல் தான் கூட்டிகிட்டு போகணும். உங்களுக்கு ஓகே. நம்மளுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துட்றாங்க. அந்த ஸ்டிக்கரை ஒட்டிட்டு போயிட்டு அந்த அங்கே போய் நின்றுன்னா அவங்க வந்து ஏற்றிட்டு போயிடுவாங்களாம். இந்த கம்பெனிக்காரவங்க அவங்களுக்கு தெரியும்ல இந்த கம்பெனி அப்படின்னு, அந்த போட்டில் ஏற்றிட்டு போயிடுவாங்க. இது ஸ்பீடு போட்டு ஃபுல்லாகவே போய் எல்லாமே ஸ்பீடு போட்டு தான். நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேர் நிற்கிறாங்க. வேறு லெவலில் இருக்குது அந்த மலை. வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? எதுக்கு ஃபோட்டோ எடுத்தானே தெரியல. எப்படி இறங்குறதுக்கு எப்படி வச்சுருக்காங்க படிக்கட்டு. இந்த செட்டியிலேருந்து கீழே இறங்கணும். நம்மளுக்குள்ள ஃபோட்டோ வந்துருச்சு. இப்போ இதில் தான் நம்ம போகணும். தண்ணி உட்காருங்க. அவ்வளோதான். நம்ம கொஞ்சம் பேர் நம்ம கூட வந்தோம். தண்ணியே ஒரு வித்தியாசமான கலராக இருக்குது. களிமண் தண்ணி எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது தண்ணி. இங்கேருந்து கிளம்புறோம். இவங்களாம் போய் சுற்றி பார்த்துட்டு வர்றாங்க. லைஃப் ஜாக்கெட்டு இது எப்படி போடணுமா எப்படி போட சொன்னாங்களா? இல்லை இல்லை, யாருமே போடலையே. லைஃப் ஜாக்கெட் சரிங்க, போட்டுக்கிறோம் லைஃப் ஜாக்கெட்டை. அதுவே ஸ்மெல்லு ஈரமாக இருக்கிற மாதிரியே இருக்குது லைஃப் ஜாக்கெட்டு. எல்லாருக்குமே லைஃப் ஜாக்கெட் கொடுத்துட்டாங்க. லைஃப் ஜாக்கெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டாங்க போட்டேன். இப்போ நம்ம இங்கே தான் போக போகிறோம். எவ்வளோ தீவு இருக்குன்னு நிறைய குட்டி குட்டி தீவு இருக்குது. இதில் எந்தெந்த தீவு கூட்டிகிட்டு போகிறான்னு தெரியல. மொத்தம் 5 தீவு. இதே மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது. நாங்கள் வந்து ரெட் கலரு, க்ரீனு, ப்ளூ இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது.
இந்த மாதிரி தீவுல கூட்டிட்டு போறதுக்கு. சரியான ஃபாஸ்டா வருது வர்ற போட் எல்லாம். இவன் எப்படி போறான்னு தெரியல. செமையா இருக்கு. இதெல்லாம் குட்டி குட்டி தீவு. எவ்வளவு தீவு இருக்கு. நம்மளுக்கு வந்து 50 வெள்ளிக்கு 5 தீவு அப்படின்னு இருக்காங்க. எவ்வளவுன்னு தெரியல. எனக்கு கிட்டத்தட்ட 5 தீவுன்னு சொன்னாங்க என்கிட்ட. ஒவ்வொரு போட்டு இல்லை ஒவ்வொரு மாதிரி கூட்டிட்டு போறாங்களா இல்லையான்னு தெரியல. அப்போ எவ்வளவு ஃபாஸ்டா போறாங்க மட்டும் பாருங்க. ஐயோ, அவ்வளோதான் ஃபாஸ்ட் எடுத்துட்டாப்புல. ஐயோ, வேற லெவலில் சரியான ஃபாஸ்டா போறாங்க. கேட்குதா இல்லையான்னு கூட தெரியாது காசுல. நம்மளுக்கும் ஒரு கிரிக்கெட் வந்து மாட்டிடுறானே. எவ்வளோ ஃபாஸ்டா போனா தெரியுமா? சேது எக்ஸ்பிரஸ் மாதிரி அந்த அளவுக்கு ஓட்டுறாங்க. திறமை எனக்கு தெரிஞ்சு. நம்ம ஊர்ல பைக் ஓட்டுறாங்க, இங்க போட்டை இந்த அளவுக்கு ஓட்டுறாங்க. அம்மா டமான்னு விழுகுது. இதெல்லாம் குட்டி குட்டி தீவு. இதுக்குள்ள யாரும் எனக்கு தெரிஞ்சா போக முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாறையவே இதா இருக்கு. எவ்வளவு பெரிய மலைன்னு பார்த்துக்கிறீங்க. ஆனா எப்படி அம்மா அடி உப்பு தண்ணியில வளருதுன்னு தெரியல. இந்த மரம்லாம் பாறையிலே வளர்ந்துருக்கு. மண்ணதான் எல்லாத்தையும் வளரும், பாறையிலே வளர்ந்துருக்கு. நடுவுல வந்து நிப்பாட்டிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இது கொஞ்ச நேரத்துல உயிரே போயிடுச்சு. அவ்வளவு ஃபாஸ்டா ஓடிட்டு வர்றாரு. கொஞ்ச நேரம் நிப்பாட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு போவான்னு நினைக்கிறேன். போட்டு நின்றுச்சு, அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. நடுவுல சுத்தி ஃபுல்லன்னு தீவு, ஃபுல்லாவே தீவு. நடுவுல நம்ம நிக்கிறோம். இதெல்லாம் எம்டி போட்டு சும்மா சுத்திக்கிட்டு வர்றாங்க இவங்க. வேற லெவல் வேற லெவல் லெவல். அவ்வளோதான், ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிளம்பிடுவாப்புல. வேற லெவல்ல இருக்கு இந்த இடம். மலைகளுக்கு நடுவுல நம்ம இருக்கோம் தனியா. லங்காவி ஃபர்ஸ்ட் மெயினானது. லங்காவி ஒரு தீவு. அந்த தீவை சுற்றி 103 தீவு இருக்கு. லங்காவி மெயினான தீவு. அதுதான் இங்க ஃபேமஸ். பக்கத்துல தாய்லாந்து பார்டரு. தாய்லாந்து தான் அம்மாடியே. முன்னாடி உட்காந்துக்கிட்டு நான் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். ஓவர் ஃபாஸ்ட்டுங்க. எனக்கு தெரிஞ்சவன் ஒரு 150 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டாவது போயிட்டு இருப்பான். அவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. இது ஸ்பீட் இன்ஜின்ல, போட்ல ஸ்பீட் இன்ஜின்னால அவ்வளவு ஃபாஸ்டா போகுது. ஏதோ ஒரு செட்டி வந்திருக்கு. இந்த செட்டியில போய் நம்ம ஏறணும். இது வந்தாச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் தீவு. ஃபர்ஸ்ட் தீவுக்கு வந்தாச்சு. வந்தாச்சு. கண்ணெல்லாம் கலங்குது. அவ்வளோ ஃபாஸ்டா வந்துருச்சு. So we come back here at 4? Only நம்ம சாப்பிட்டு ஆகிட்ட காலேஜ் ஃபஸ்ட்டு போவோம். நல்ல வேலை பின்னாடி உட்காரல. பின்னாடி உட்காந்தவர் எப்படி நனைஞ்சிருக்காரு மட்டும் பாருங்க. ஃபுல்லாக நனைஞ்சிட்டாரு. ஒவ்வொரு போட்டால் வந்து ஆள் இறக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் வெயிட் பண்ணி அவங்கள ஏற்றிட்டு போகிறதுக்குள்ளே போட்டு. இப்போ நான் என்னை இறக்கி விட்ருக்கேன்னா என்னை இறக்கி விட்டு திருப்பி ஏற்றிட்டு போவாங்க போட்டில்.
நம்ம இப்போ இதுக்குள்ள தான் உள்ளே போக போகிறோம். மலையை பற்றியில் எவ்வளோ பெரிய மலைன்னு. லங்காவி வந்தால் இந்த மாதிரி தீவுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போங்க. அந்த லெவலில் வேறு லெவலில் இருக்குது. நான் எதிர்பார்த்ததை விட வேறு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தீவுலாம் எப்படி இருக்கும் பாருங்க. அப்படியே தீவு இந்த மாதிரி நிறைய தீவு இருக்குது பக்கத்துலேயே. ஃபஸ்ட்டு என்னை இறக்கி விட்ட தீவு இந்த தீவு தான். இந்த தீவுக்குள்ள தான் உள்ளே போயிட்டுருக்கு. ஏன்னா உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் என்ன இருக்குன்னு. No alcohol. You want alcohol? You like, come and try, sir. You like alcohol? I can put for you alcohol 1 shot. Okay. Empty cup bring back, sir. Thank you. You finish Okay. cup? Yeah, leave it. Yeah. Bring it here. Okay. You finish juice? We can show. ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க குடிக்க சொல்லி. இந்த ஜூஸ் Bye, boleh cuba, ba. Tapi bagi cuma, ba. நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது. வாட்டர் மெலன் ஜூஸ் அது. அங்கே உள்ள பழம் இங்கே உள்ள பழம் ஒன்று தான். நல்லா தான் இருந்துச்சு. இது என்னன்னு தெரில. என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தோடனே ஒரு இது இருக்குது. இது தனியாக டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து இப்போ நம்ம தீவில் இறக்கி விட்டது தனியாக. உள்ளே போகிறதுக்கு தனியாக டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன். வரங்க 2 வரங்க. இந்தியன். So like any water activity? நோ. No. ஒரு ஆளுக்கு உள்ள என்ட்ரன்ஸுக்கு மட்டும் ஒரு ஆளுக்கு வந்து 6 வெள்ளி. 6 வெள்ளி வாங்குறாங்க. 6.5 வெள்ளி வாங்குறாங்க என்ட்ரன்ஸ் மட்டும். நம்ம வேறு ஆக்டிவிட்டி எதுவும் வேணும்னா அதுக்கு தனியாக காசு பே பண்ணி ஒரு போட் எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இந்த என்ட்ரன்ஸுக்குள்ள அப்படி என்ன தான் இருக்குன்னு வாங்க பார்ப்போம். இந்த தீவில் நடந்து தான் போகணும். கீழே கடைங்கள்லாம் இருக்குது. வாங்கிட்டு வாங்க. ஏதோ சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. குயின்னு அந்த குருவி சத்தம்ல அந்த சவுண்டு. மேலே ஏதோ லேக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்விம்மிங் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லிக்கிருந்தாரு. அதை கேட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்படி இருக்கு தீவு. இதே மாதிரி தான் எல்லா தீவும் இருக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க தீவு. இது கடல் வேற மாதிரி வேற மாதிரி. இது டக்குன்னு பக்கையில் பாம்பு மாதிரி தான் இருக்கு. பாம்பு நல்லா நம்ம படம் எடுத்து நிற்கிற மாதிரி. ஆனால் அது வேறு. குளிக்கிறவங்க வந்து இங்கே குளிக்கலான்னு நினைக்கிறேன். எல்லோரும் குளிக்கலாம். அந்த சைடு ஃபுல்லாக வலை போட்டு எதுவும் ஃபிஷ்ஷோ இல்லை ஜெல்லியோ இந்த மாதிரி வரக்கூடாதுங்கிறதுக்காக வலை போட்டிருக்காங்க. அந்த சைடு குளிக்கிறதுக்கு மட்டும். இந்த சைடு குளிக்கிறதுக்கு வலைக்கு இங்கிட்டு குளிச்சுக்கலாம். இருங்க. ஃபஸ்ட்டு தீவுக்குள்ளே வந்தோடனே இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் எப்படி மழை பெஞ்சால் வழுக்காதா? இந்த மாதிரி தகரத்தில் போட்டிருக்காங்க. க்ரிப்பாக கொடுத்தாவது பரவாயில்ல. இந்த மாதிரி கொடுத்தா எப்படி வலிக்கு கொடுத்தா வயசானவங்களாம் வந்தாங்கன்னா. இதெல்லாம் கீழே இது ஏதோ வச்சு இதை மிதக்க வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு வேணும்னா தனியாக பேமெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு போய்க்கலாம். அதெல்லாம் எவ்வளோன்னு காமிக்கிறேன். அதெல்லாம் தனியாக போட்டு வேணும்னா அது நம்ம தான் காசு கொடுத்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். நம்ம ஓனாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கைடு வேணுன்னா கைடு வந்துக்குருவாங்க.
இது ஸ்விம்மிங் பூல் குழந்தைகளுக்கு மட்டும். அந்த ஃபுல்லாகவே வலை. நம்மளோட வந்தவங்க இறங்கிட்டாங்க தண்ணிக்குள்ள. அதுதான் கரெக்டாக இருக்கியா? ட்ரோன்லாம் வச்சிருக்கான். ஆள் பெரிய ஆளாக இருப்பான் போல. வேற மாதிரிதான் ஆளு. ட்ரோனு பறக்கூட போகிறான் ஆளு. சரிங்க பார்ப்போம் இப்படி பறக்க போகிறான். ஓகே, இப்போ நான் அதை காமிக்கிறேன். ஓகே, தெரியல. இங்கே வர்றவங்க கண்டிப்பாக குளிக்கிற மாதிரி வந்துடுங்க. ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இங்கே வந்து எல்லோரும் குளிக்கிறத பார்த்தா நம்மளுக்கும் ஆசை வரும். நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரல குளிக்கிற மாதிரி, அதனால் நான் குளிக்கலை. எல்லாருமே குளிக்கிற பார்த்தா நம்மளுக்கு ஆசை வரும். வர்றவங்க எடுத்துகிட்டு வந்துடுங்க. சேஃப்டி ஜாக்கெட்னால் இங்கே காசு கொடுத்து வாங்கணும். சேஃப்டி ஜாக்கெட் வேணும்னா. அப்படி இல்லைன்னா நீச்சல் தெரியும்னா நீங்களே குளிச்சுக்கலாம். இல்லை சேஃப்டி ஜாக்கெட் தான் கண்டிப்பாக போடணும்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மழை வருதுன்னு நினைக்கிறேன். லைட்டாக தூருது. இந்த குழந்தையெல்லாம் குளிச்சுட்டு நிற்கிது. இந்த குழந்தையும் குளிச்சிச்சு இவ்வளோ நேரம். இது குழந்தைகளுக்கு உள்ளது, சின்னதாக இருக்கும். அவ்வளோதான். கரெக்டாக 1 hour, இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. நான் திருப்பி அந்த போட்டுக்கு போய் ஏறணும். 5 தீவுனாங்க. 2 மணிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி 4 மணிக்கு இறக்கி விட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரே தீவில் தான் வந்து இறக்கி விட்ருக்காங்க. அதுலேயே 4 மணி முடிஞ்சிருச்சு. இப்போ அங்கே போனால் தான் என்னன்னு தெரியும். நம்ம வந்த கப்பல் இங்கே தான் இருக்குது. அவரை நம்மளை பார்த்தோன்னே வந்துட்டாப்புல. இங்கே வந்து அப்படியே ஏற்றிட்டு போயிடுவாப்புல. அவ்வளோ எங்கேயும் போகல. நான் நினச்சி நம்மளை விட்டுட்டு திருப்பி யாருக்குள்ள ஏற்றிட்டு 1 hour இங்கேயே தான் வெயிட் பண்ணுறாப்புல. இப்போ அப்படியே ஏறி அவன் எங்கேயே கூட்டிகிட்டு போகிறான்னு தெரியல. போனதுக்கப்புறம் பார்ப்போம் எங்கேயே போடுறதுன்னு. நம்ம போட்டு எங்கே இருக்குது இல்லை ஃபஸ்ட்டு இது, அதுக்கப்புறம் தான் அது போல். அவர் வந்து இடையில நுழைஞ்சிட்டாப்புல. போகலாம். வந்தாச்சு. நம்ம போட்டுக்கு வந்தாச்சு. நம்ம மூடிக்கிட்டு இங்கனே உட்காந்துட்டோம்னா நல்லா இருக்கும். எப்படி பிடிச்சிக்கிறான் பாருங்க. அடிச்சிட்டான் நம்ம ஆளு. பறக்க போகிறேன். அவ்வளோதான். ஸ்பீடு 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 ஸ்பீடு. அவ்வளோதான். அடுத்த ஆரம்பிச்சிட்டான். இப்படிலாம் போட்டு கொண்டு போனா உயிரோட போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு போட்டு அடிக்கிறாமா. அவனை பாருங்க, அவன் அதுக்கு மேல போயிட்டு இருக்கான். 2 பேரும் போட்டி போட்டு போறாங்க. எந்த அளவுக்கு பறக்குது பாத்தீங்களா மேல.
ரெண்டாவது தீவுக்கு வந்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் அந்த தீவு கூட்டிகிட்டு போனாப்புல, இப்போ ரெண்டாவது தீவுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காப்புல. இதில் என்ன இருக்குன்னு தெரில, இதில் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓ, இந்த இடத்துல வந்து அதிக கழுகு இருக்கிறதுனால இந்த இடத்த கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இதே ரெண்டாவது பிளேஸு. ஒன்லி ஈகிள் மட்டும்தான் இந்த இடத்துல, அதிகமான ஈகிள் இருக்குல்ல, அதுக்காக இந்த இடத்த கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல இறக்கிலாம் விடல, போட்டில் இருந்தே அந்த ஈகிளை ஃபுல்லாக காமிக்கிறாங்க. அவங்க ஃபுட்டு வச்சுருக்காங்க, இந்த போட்டில் எடுத்துகிட்டு வந்தவங்களே ஃபுட்டு கையிலேயே வச்சுருக்காங்க. இந்த ஃபுட்டை இங்கே போட்டு அதை வந்து எடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. மீன் போட்டிருக்காங்க. மீன் எடுத்து போட்டு அந்த கழுகு இங்கே வர வைக்கிறாங்க. பார்த்தீங்களா, அந்த கழுகு இங்கே வருது. அந்த சாப்பாடு ஃபுட்டு போட்டோடனே அது வந்துருச்சு. மேலே நிற்கிது, எல்லா கழுகுலாம் பார்த்துக்கிட்டே நிற்கிது. இவன் போனால் தான் வந்து சாப்பிடுவோன்னு அந்த வந்துருச்சு. சரி, வித்தியாசமாக கழுகு. இந்த மாதிரி கழுகுலாம் பார்த்ததே இல்லை. ஒயிட் கழுகு ஒன்று கூட அதை இறைய எடுத்துகிட்டு போகவில்லை. காற்று பயங்கரமாக அடிக்குது. மூணாவது தீவுக்கு போயிட்டுருக்கோம். போகிறதுக்குள்ளே நம்ம கதையை முடிச்சிடுவான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு போயிட்டுருக்கேன். கொஞ்சம் ஒரு லிமிட்டாக போனாலும் பரவாயில்ல. இந்த போட்டுக்காரன் மட்டும்தான் அப்படி போகிற, எல்லாரும் அப்படி தான் போகிறாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட் இந்த போட்டு, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். நம்ம மாடி ஐயோ ஐயோ முடிச்சா அவ்வளோதான் கதை வந்துச்சு. முடிஞ்சிருச்சு கதை. அதான் மூணாவது தீவு. போட்டு உடஞ்சிரும் போலையே, இப்பெல்லாம் போட்டாடா மடார்னு பறந்துடும். பிரிஞ்சிருச்சு கதை. இன்னும் என்னென்ன சம்பவம்லாம் நடக்க போதோ தெரியல. இதுதான் மூணாவது தீவு. இதுக்குள்ள என்ன இருக்கு? இது ஒரு பார்க் மாதிரி தெரியுது. சின்ன சின்ன வீடெல்லாம் உள்ளே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. உள்ள போய் பார்ப்போங்க. நமக்கு இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. நம்மளுக்கு மூணாவது தீவு, மூணாவது பிளேஸு. இங்கே வந்து 1 hour, ஃபஸ்ட்டு பிளேஸில் 1 hour டைம் கொடுத்தாங்க போய் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு. ரெண்டாவது பிளேஸில் வந்து அந்த கழுகு மட்டும்தான் பார்க்க விட்டாங்க. மூணாவது பிளேஸில் 1 hour போய் சுற்றி பார்த்துட்டு வாங்கன்னு இறக்கி விட்டாங்க. அது வரை நம்மளுக்கு அங்கே வெயிட் பண்ண அந்த போட்டு. நம்ம போனதுக்கப்புறம் தான் அது போகும், நம்மளை கூட்டிகிட்டு போகும். என்ன இருக்குன்னே தெரியல. ஊஞ்சல் கட்டி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி இதெல்லாம் சின்ன சின்ன வீடாக இருக்குது. என்னன்னு தெரியல. எதுங்க என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த தீவில் என்ன இருக்குன்னே எனக்கு புரியலை. அந்தளவுக்கு பெருசாக இல்லை இந்த தீவு. நவர் சுற்றி பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. 10 நிமிஷம் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு. ஆனால் அந்த போட்டில் உள்ளவங்க 1 hour கழிச்சு நான் வந்து உங்களை ஏற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல சுற்றி பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் 1 hour டைம் கொடுத்துருக்காங்க. 1 hour பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கலர் ஹவுஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. இது ஃபுல்லாகவே ஒரு தீவு தானே. ஒரு சில பேர் கடலுக்குள்ள நடந்து போகிறாங்க. நத்தை இந்த சிப்பியெல்லாம் எடுக்கிறாங்க. தலைவர் ட்ரோன் எங்கேயோ பறக்க விட்டுருக்காப்புல. என்ன காணுது, எங்கே இருக்குன்னே தெரியல. அது எங்கேயோ பறக்க விட்டுருக்காப்புல, தெரியுதா? வந்தோடனே நம்மளுக்கு ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்து தர சொல்லுவான். கிளம்பியாச்சு. இந்த தீவை விட்டு, மூணாவது தீவை விட்டு கிளம்பியாச்சு. போட்டு அங்கே தான் இருக்குது. அங்கே ஏறி அதுக்கடுத்து எந்த இடத்த கூட்டிகிட்டு போகிறாருன்னு தெரியல. பார்ப்போங்க. மீன், சின்ன சின்ன மீன்.
நம்ம ஆளு கிளம்பிட்டான் ஃபாஸ்ட்டாக. அடுத்து இருக்கு ஆமா. கப்பல் ஃபாரின்லேருந்து வந்துருக்கு சுற்றி பார்க்கறதுக்காக. ஃபாரின் தான் கப்பல் எடுத்து ஒவ்வொரு நாளாக சுற்றி பார்ப்பாங்களாம், ஒவ்வொரு நாடாக. அதுக்காக வந்துருக்கு. இந்த கப்பல் போகிறத வந்து பேச கூட முடியல, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன சொல்லணும்னு கேட்கணும். அவ்வளோதான், வேறு இடத்துக்கு எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகல. வந்து இறக்கி விட்டாங்க, ஏற்ற இடத்துல இறக்கி விட்டாங்க. லைஃப் லைஃப் ஜாக்கெட் அப்படியே போட்டு வந்துட்டாங்கல்ல. அவ்வளோதான். அடுத்து வந்து டூட்டி ஃப்ரீ ஷாப்பில் எவ்வளவு கம்மியாக சாக்லேட்டு சரக்கு எல்லாம் எவ்வளோ கிடைக்குன்னு அடுத்த விளாகில் அவங்க போகிறேன். பாய் பாய். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, லைக் பண்ணி வச்சுக்கிறோங்க. அடுத்த வீடியோ கூட பார்க்கலாம். பாய்.